சார்ந்து எல்லாம் வந்திருக்கோம். அதிமுக சார்ந்து வந்தாலும் கூட ஒசூர் கிழக்கு பகுதி செயலாளராக இருக்கேன். நாங்கள் ஒசூர் இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் குறிப்பாக தேர்ப்பேட்டையில் வாழக்கூடியிருக்காங்க. நானும் தேர்ப்பேட்டை சேர்ந்தவங்க தான். என்னுடைய வயது மாணவர்கள் காலகாலமாக இந்த திருவிழா நடக்குது. பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து எங்களுக்கு 1000 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. 1000 வருஷமாக நடக்கிற திருவிழாவில் எங்கள் பாட்டி எங்கள் பாட்டா முடிஞ்சு 15வது நாள் உகாதி. உகாதிக்கு தான் நாங்கள் புது பாத்திரம் வாங்கிட்டு கடை இருக்கோம். தேர் திருவிழா முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஆந்திரா கர்நாடகா இங்கேருந்து வர பகுதி மக்கள் எல்லாமே அவங்க இது பாரம்பரியமாக வளையல் இந்த தேருக்கு வந்து அடியாளமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது தேர் திருவிழாவில் கடையில் தான் வாங்குறாங்க. நம்ம தேர் முடிச்சுட்டு இங்கே ஒரு தேர்ப்பட்டியில் ஒரு கடையும் இல்லைன்னா ஜனங்கள் உள்ள இருக்க மாட்டேன். அப்படியே காலியாக இருக்கும். இங்கே ஒன்றும் இல்லை, தேர் 3 நாள் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தேர்ப்பட்டில் ஒன்றுமே இருக்காது. மாநகராட்சி துப்புரவு பணியாளர் வந்து இது வந்து தேர் திருவிழாவே இதெல்லாம் நடக்கிறதுனால தான் இருக்கும். தயவுசெய்து இது கடை இல்லாமல் திருவிழா நடக்குமான்றது கூட தெரியல. அந்த மக்களே உள்ள வரணும். அதை தயவுசெய்து ஆராய்ந்து இந்த நடவடிக்கை தயவுசெய்து கைவிடணும். நடவடிக்கைலாம் நான் தெரியல, கேள்வி கொண்டு நாங்கள் எல்லாமே வந்திருக்கோம். வேற என்ன சொல்றீங்க? இல்லை பூரா எலெக்ஷன் வந்துச்சு மேடம். பூரா கடையெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஆனால் கேபினட் மட்டும் பண்ணாங்க, எதுவும் கொடி கட்டக்கூடாது, பேனர் இல்லை. ஆனால் பூரா கடைக்கு இருந்துச்சு. இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ திருவிழா வந்துச்சு. அப்போ எலெக்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் கடைங்கெல்லாம் இருந்துச்சு. மாமூல் திருவிழா நினச்சி மேடம். வெறும் வந்து ஹிந்து மட்டும் செய்யப்படுகிறது, கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம், நான் முஸ்லீம், அவரும் முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒட்டுலாம் செய்யப்படுகிறது. கடை இல்லையானா வரக்கூடிய மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைன்னா தண்ணி பாட்டு கூட கிடைக்காது. இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பால் வேணும்னா அதுவும் கடை தான், அதுவும் பாலும் கூட கிடைக்காது நம்மளுக்கு. சரிங்களா? எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி திருவிழா நடக்கிறது. திருவிழான்றது அவங்க சொந்த வீட்டு கல்யாண காட்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொந்தமாக எடுத்தாங்க தான் சேதமான நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஆனால் கம்பல்சரியாக நீங்கள் ஏதோ பர்மிஷன் கொடுத்தது அவங்க ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி நம்ம நல்லா சொல்லுவோம். ஆக்சுவலாக தமிழ் பண்பாடு அது முஸ்லீம்லாம் கடைகள் இல்லைன்னா யாரும் சொல்லவும் இல்லை. கடைகள் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அந்த மாதிரி ஒரு தகவல் பரவச்சுன்னு சொல்லுவாங்க. கடைகள் வைக்கக்கூடாது, கடைகளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னா தெரியுதுங்களா? கடைகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? கரெக்டாக அந்த மாதிரி தான் சார் எங்கள் காதுக்கு வந்தது. கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது காரணம் அதனால தான் நாங்கள் எல்லாம் வந்துருக்கோம். கடைகள் வைக்கக்கூடாது, கடைகள் இல்லாமல் திருவிழா பண்ண முடியாது. கோயிலுக்கு வர்றது ஒரு பொழுது அந்த கடையெல்லாம் போய் எல்லாம் வாங்கி போடுறது சேம் இட்ஸ் ஹாப்பினஸ். புது ட்ரெஸ் போடுறது வர்றது இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் தான். கடைகள் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை. அப்படி வந்து ஒரு தவறான தகவல் சரிங்களா? நாங்கள் போய் அதை எடுக்கிறோம். அதாவது மக்கள் சந்தோஷத்தை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறது தான் போலீஸ் ஒர்க்கு, ரெவன்யூ ஒர்க்கு தவிர அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்குறா அதை போய் கெடுக்கிறதுங்கிறது இல்லை. சரிங்களா? நீங்கள் வந்தது சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கன்னா நாங்கள் என்ன நினச்சிக்கணுங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அந்த கம்பெனி கன்க்ளூஷன் கடைகள் வந்து அந்த போகிற வழி வர்ற வழி அந்த தேர்பேட்டைக்குள்ளே கடைகள் இருக்கிறதுனால நிறையா பிரச்சனைகள் வருது. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அந்த போகிற வழி வந்து ரொம்ப கன்ஜஸ்டட். நான் முடிக்கிறேன், அப்புறம் நீங்கள் பேசுகிறேன். ஏன் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்தோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். நான் லாஸ்ட் டைம் நான் புதுசாக வந்தேன். எனக்கு அப்போ அந்த அளவுக்கு வந்து விரும்ப இல்லை. இவ்வளோ பெரிய திருவிழா போலீஸ் எல்லாம் இதெல்லாம் கண்டபடி போட்டோம். பட் அந்த திருவிழா கொஞ்சம் ட்ரை பண்ணோம். இல்லை இப்போ திருவிழா முடியும் போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. நிறையா மக்கள்கிட்ட நிறையா கருத்து கேட்டாங்க. இந்த தடவை என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அந்த போகிற வழி வர்ற வழியில் கடைகள் போடுறதுனால மக்கள் போக ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு 15 அடி ரோடுங்கிறது 5 அடி ரோடு பிரச்சனை. ஆக்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஊருக்காரங்க யாரும் எல்லாம் வெளியூர்காரங்க எல்லாம் வந்து பஞ்சத்துக்காக வர்றாங்க. இதை சம்பாரிச்சு போகணும்னு வர்றாங்க. அப்படிங்கிறப்ப போலீஸ் தள்ளி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போன உடனே திரும்ப ஓடி மெயிலில் கொண்டு வந்துடுறாங்க. இது கடைசியில் நம்ம யார் சிரமப்போம்? மக்கள்லாம் சிரமப்படுறாங்க. இதில் இன்னொரு இப்போ கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த போகிற வழி வர வழி ரெண்டுமே ஒரே வழியாக இருக்கிறதுனால ரொம்ப கன்ஜஸ்டட். இது வந்து லட்சக்கணக்கில் கூட்டம் வர ஒரு திருவிழா. வெளி மாநிலத்துக்கு நிறைய பேர் இங்கே வர்றாங்க.
அப்படிங்கிறப்ப போகும்போது வரும்போது இதில் நிறைய ஹராஸ்மெண்ட் ஆகுது. நீங்களும் ஸ்ட்ரிக்டாக கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் வந்துச்சு. இப்போ வெளிப்படையாக யாரும் வந்து எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கு தயங்குறதில்லை, அது வந்து விரும்புறதில்லை. அதனால் அப்படி போயிடுது. ஆப்போசிட்டில் 4 பேர் வந்தாங்க, ஏற்றாலும் அது வந்தால் அங்கே விளையாடுறது கூட இடம் இல்லை, இடிச்சுட்டு தான் போகணும். இடிச்சுட்டு போகிறதுக்குன்னே வர்றதுக்கு நிறைய பேர் ஆகிறாங்க. இது நான் இது கண் கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த போகிற வழி வர்ற வழிகளில் கடைகள் அப்படிங்கிறது உண்மையிலே மக்களுக்கு அது ரொம்ப சிரமத்தை கொடுக்குறாங்க. சாமிக்குள்ளே வர்றவங்களுக்கு, திருவிழாவுக்கு வர்றவங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குது. அதனால அந்த போகிற வழி வர்ற வழியில் கடைகள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. செகண்டு, அந்த தேர்பேட்டைக்குள்ள தேர்பேட்டையில் வந்து க்ரௌடு, அந்த தேர் இருக்கிற நேரத்தில் க்ரௌடு ரொம்ப அதிகமாகும். நாளுக்கு நாள் வந்து கூட்டம் அதிகமானது தவிர தேர் திருவிழா கூட்டம் குறையிறது இல்லை, அது குறையவும் போகிறதில்லை. 10 வருஷம் கழிச்சு அதிகமாக தான் இருக்குது. இது வந்து இந்த ஊரில் இருக்க மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். சரிங்களா? வர எல்லாரும் வர தான் செய்வாங்க. ஓசூர் வந்து வளர்ச்சி அதிகமாகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பார்த்த ஓசூர் ஒன்று 10 இயர்ஸ் கழிச்சு போட்ட ஓசூர் ஒன்று, நான் 10 வருஷம் கழிச்சு பெங்களூரில் இது ஒரு காவாசி வரும். எல்லா மக்களும் திருவிழாவுக்கு வரத்தான் செய்வாங்க. ஆனால் இடம் அதே இடம் தான். தேர்பேட்டையுடைய சர்வ நம்ம விட்ட கூட்ட போகிறது இல்லை, தேர்பேட்டை விட்டையும் கூட்ட போகிறது இல்லை, அதே இடம் தான், அதே பேர் தான். பட் மக்கள் வர்றது வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்த பெருசாக பெருசுப்படுத்த முடியாது. அந்த தேர்பேட்டையில் கடைகள் வந்து ஒரு சைடில் மட்டும் போடுறாங்க, 3-4 பக்கம் போடுறதில்லை. அந்தளவுக்கு கூட அங்கே இடம் இல்லை. அந்த தெப்பக்குளம் சைடில் கடை அதிகமாக போடுறாங்க, மற்ற பக்கத்தில் கொஞ்சம் போடுறாங்க. தெப்பக்குளத்தில் போடும்போது தேர் வரும்போது கடைகளை உள்ளே தள்ளி வைக்கிறாங்க, இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. பட்டு ஒரு 4 அடிக்கு ஒருத்தர் கடை போட்டிருக்காரு, 3 அடி கடை போட்டிருக்காருன்னா தேர் வரும்போது ஒரு உள்ளத்தெல்லாம் 2 அடி குறையும். பட் அதை ஃபுல்லாக அவங்களோட கேர் பண்ண முடியாது, ஏன்னா அவர் பீஸ் எல்லாம் போட்டு நிறச்சிட்டாங்க. கொஞ்சம் தள்ளலாம். அப்போ தேர் வரும்போது அங்கே வந்து ரொம்ப கன்ஜெக்ஷன் வருது. கடையை வைக்கிறாங்கன்னா ஒரு 25 திருவிழா, 24 ஒரு நாள் வாங்க, நாங்கள் தேர் கவுண்டரெல்லாம் கூப்பிட்டுக்கிறோம். அவங்க தேர் விட்டு வாங்க, உங்களுக்கு எப்படி இடம்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. நம்மளாம் போய் நாங்கள் வேணும்னா அங்கே கேட்கலாம். கேட்டுட்டு உங்களை இடம் இருந்தால் போதாமே காட்டுறோம். அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 அடி விடும். இப்போ உங்களுக்கு எல்லா 1000 பேர் கடை போடுவாங்கன்னு தெரியுமா? கடை ஃபுல் ஃபோர்ஸையும் டைவர்ட் பண்ணி, இப்போ நம்ம ஆளுங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னா கேட்பாங்க, நான் சொன்னா கேட்பாங்க. வெளியூர்லேருந்து வந்து கடைக்கு போட்டுட்டு இல்லை நீங்கள் தள்ளுங்க இல்லைன்னு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா அது நாங்கள் வந்து நாங்கள் காவல்துறை, ஏன்னா வெளியே இருந்து போலீஸ் ஃபோர்ஸ் கொடுக்குற எலெக்ஷன் அறிவிச்சதுனால எங்களுக்கும் தெரியும். நாங்கள் எங்கள் பசங்களை வச்சு நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் கூட போடுறோம். நிறைய நம்பிக்கை போட வச்சு நாங்கள் ஒரு போர்டு கூட முன்கூட்டியே போர்டு போட்டு கொடுக்குறோம். இது வந்து கடை வரக்கூடாது, வீர்னா அவங்க வந்து கடை பிச்சு போட்டுருவாங்க, பார்த்துருவாங்க. முன்னாடி வேணும்னா இருக்காங்க. கமிட்டி சார்பாக உங்களால் அண்டர்டேக்கிங்